தேர்தலில் ஈடுபடும் போது குரல் கொடுக்காத எடப்பாடி இப்பொழுது வந்து அரசியல் செய்வது ஏன் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், பொள்ளாச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடும் போது குரல் கொடுக்காத எடப்பாடி இப்பொழுது வந்து அரசியல் செய்வது ஏன் என கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசியவர், அண்ணாமலை சாட்டையில் அடித்துக் கொண்டு செருப்பு போடாமல் நூதன முறையில் போராட போவதாக கூறுவதை மக்கள் கேலி கூத்தாக பார்க்கிறார்கள் என்றும் விமர்சித்து பேசினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து வருகின்ற 30ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இவ்வளவு பேசுகிற எடப்பாடி பொள்ளாச்சியிலே 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்களே, இவர்தான் ஆட்சியில் இருந்தார். இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரா? அந்த பெண்கள்லாம் என்னை விட்டுடன்னா கதறது நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன், ஊடகங்களில் பார்த்தேன். அப்படி கதற பொள்ளாச்சியில் நடைபெற்ற போது எங்கே போயிருந்தார் இந்த எடப்பாடி? ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அம்மா உள்ளபடியே அந்த பெண் மாணவியை நான் பாராட்டுகிறேன். துணிச்சலாக சென்று சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை விசாரிக்க சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். மேலும் இதனை கண்டித்து அதிமுக சார்பில் வருகின்ற 30ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக பத்திரிகையிலும் வலைதளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன, வலைதளங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படும் என்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். சிபிஐ போல் தொலைபேசியில் பேசி ஓய்வு பெற்ற பதிவாளரிடம் ரூபாய் 69,36,951 ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் துர்காலிய ரோடு பகுதியைச் சேர்ந்த பத்திர பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் பத்மநாபன். இவரது 2 மகன்கள் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற பத்திர பதிவாளர் பத்மநாபனுக்கு மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து, நான் சிபிஐயில் இருந்து பேசுகிறேன், நீங்கள் சட்டவிரோதமான பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு உள்ளீர்கள் என கூறி பத்மநாபனிடம் இருந்து ரூபாய் 69,36,951 ரூபாய் பணத்தை வாங்கி கணக்கு மூலம் பெற்றுள்ளனர். இது பற்றி தனது மகனிடம் தெரிவித்த பொழுது, உங்களை ஏமாற்றி விற்றார்கள் என கூறி திருவாரூர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் குறித்து புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியாளர்களை வங்கி கணக்கு மூலம் தேடி வருகின்றனர். பாஜக தலைவர் அண்ணாமலையின் கட்சி பதவியை தூக்கப் போகின்றார்கள் என்பதற்காக 48 நாள் விரதம் இருக்கின்றார் என அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ரோட்டில் உள்ள வடக்கு மாவட்ட திமுக கட்சி அலுவலகத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், பாஜக தலைவர் அண்ணாமலை பதவியை தூக்கப் போகிறார்கள் என்று கூறுகின்றார்கள், அதற்காக தான் 48 நாள் விரதம் இருக்கின்றார் என்று விமர்சித்து பேசினார். நம்ம பொதுவா சின்ன பிள்ளைகளை கூட்டு கொண்டு காமிப்பாங்க, வித்த காமிக்கிறாங்க பாரு இதெல்லாம் கையை வச்சு கயிறால் அடிச்சுக்கிறாரு பாருன்னு சொல்லி கூப்பிட்டு காமிப்பாங்க தெருக்கல்ல. அது போல எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு வித்த காமிச்சிட்டு இருந்தாரு. அவரை பதவி தூக்க போறாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனால ஒரு வேண்டுதல் அவருக்கு 48 நாள் விரதம் இருக்கிறாரு. அதுக்கு செருப்பு போட மாட்டாரு, தன்னை தானே 8 முறை அடிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை தொடங்குறாரு. அதுதான் உண்மை. அவருக்கு மேலிடத்துல இருந்து உதவியை அவருடைய காத்து கொள்றதுக்கு அவர் விரதம் தொடங்குறாரு. அது அவருடைய விரதம் பழிக்கட்டும், அது நமக்கு அந்த சைடே போகும். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஜாதி பெயரை குறிப்பிட்டு காளைகள் அவிழ்க்கப்படாது என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 14 அவனியாபுரத்திலும், 15 பாலமேட்டிலும், 16 அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன.
இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மூர்த்தி, காளை மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைன் வாயிலாக முன்பதிவு நடைபெறும் என்றார். மேலும் சாதி பெயரில் ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்க்கக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஜாதி பெயரை குறிப்பிட்டு காளைகள் அவிழ்க்கப்படாது என தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு இந்த தேதியில் நடைபெறும் அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுப்பாங்க. இந்த அறிவிப்புக்கு எவ்வளோ மாடு வருது, அது இல்லைன்னா அப்புறம் ஆன்லைனில் வருது. அது முறைப்படியான மாவட்ட ஆட்சியர் நீங்கள் பேசும்போதே சொன்னாங்க. அதுக்கு வந்தாண்டு எப்படி நடந்துச்சோ அது மாதிரி பிரகாரம் அதனுடைய மாடுபிடி வீரர்களாக இருந்தாலும் சரி, மாடுகளாக இருந்தாலும் அது நிறையா இருக்கும். ஆன்லைனில் தான் பதிவு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மாடாக இருந்தாலும் சரி, காலை வீரர்களாக இருந்தாலும் எல்லாமே பதிவு ஆன்லைன். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.